திருநெல்வேலி தொடங்கி சுமார் 15 படங்களில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் உதயா. அப்பா, தம்பி, தம்பியின் மனைவி, தங்கை மகன் என்று குடும்பமே சினிமா என்ற நிழலின் அடைக்கலம். அவரது நம்பிக்கைக்கு நிழல் தரும் படமாக இன்னும் 2 நாளில் திரைக்கு வர இருக்கிற படம்தான் ஆவிக்குமார். உண்மையான உழைப்பிற்கு பலன் இருக்கு. நானும் அந்த நம்பிக்கையில்தான் இந்த படங்களை ஓட்டினேன். என் வாழ்க்கையின் மொத்த வடிகாலும் இந்த படம்தான் என்கிறார் உதயா. ஆவிக்குமார் படத்தில் இவரது கேரக்டர் என்ன என்று கேட்டபோது, ஆவிகளுடன் நேரடியாக பேசும் ஆவி அமுதா என்ற நிஜ கேரக்டரை தான் படத்தில் இவர் மீது ஏற்றி வைத்திருக்கிறார்களாம். காமெடி, த்ரில்லிங் என்று கலந்து கட்டி அடித்திருக்கிறார்களாம். டிமாண்டி காலனி, டார்லிங் மாதிரி இது பயமுறுத்துகிற ஆவி படம் இல்லங்க. நல்ல ஜாலியா குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போகலாம். கர்ப்பிணி பெண்கள் கூட பயமில்லாமல் பார்த்து சிரிச்சிட்டு போகலாம் என்றார் உதயா. நாசர், நண்டு ஜெகன், விஜய் ஆண்டனி, ஸ்ரீகாந்த் தேவா என்று இதுவரை இவர் படத்தில் இல்லாத அளவிற்கு ஸ்ட்ராங்கான நடிகர்களும் டெக்னீஷியன்களும் அமைந்திருப்பது இன்னொரு சிறப்பா. ஆவிக்குமாரை இயக்கியிருப்பவர் கான்ஸ்டிபன். எல்லா ஊர்களிலும் பேய் ஓட்டுகிற ஆசாமி தானே பிழைப்பு நடத்துகிறார். அது சினிமாவிலும் வந்து ஒட்டி கொண்டதோ என்னவோ. எல்லா பேய் படங்களும் செம டிமாண்ட். இந்த ஆவிக்குமார் படத்திற்கு இதுவரைக்கும் 150 தியேட்டர்கள் புக் பண்ணியிருக்கிறார்களாம். ரிலீஸுக்கு முழுசாக இன்னும் 1 நாள் இருக்கிறதா? அதற்குள் இன்னும் 20 தியேட்டர்கள் அதிகரித்தாலும் ஆச்சரியமில்லை என்று உதயா சொல்லும் போதே அவர் முகத்தில் சந்தோஷம் தாண்டவம் ஆடுகிறதா?